வணக்கம் மீனராசி அன்பர்களே, உங்கள் ராசியின் 5ஆம் இடமான கடகராசிக்குள்ளர அதிசாரம் என்கிற ஓட்டத்திலே குரு பகவான் வருகிற இந்த சூழ்நிலையிலே உங்கள் ராசியின் 8ஆம் இடமான துலா ராசிக்குள்ளர சூரிய பகவான் உள்ள வரார். உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள், முக்கியமாக வயிற்று விஷயங்கள், சூட்டினால் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. குரு தன் பார்வையாலே 9ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்ப்பதனாலே நல்ல ஆடை ஆபரண சம்பத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே வீட்டிலே நல்ல விசேஷ நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதுபோல் உங்களுடைய ராசியின் லாபஸ்தானமான மகர ராசியை பார்ப்பதனாலே பொன் வத்திர சேர்க்கைகள் நிறைய வரும், லாபங்கள் பெருகும், திருமணம் மற்றும் சுப நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனாலே ஒரு நல்ல குடும்ப சூழ்நிலை கலகலப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. குரு தன் பார்வையாலே உங்கள் ராசிநாதனான உங்கள் ராசியே பார்க்கிறார், மீன ராசியை பார்க்குறார். உங்கள் ராசிக்குள்ளே சனி இருக்கிறார். அங்கே சனி ஏற்கனவே இருக்கிறதுனால உங்கள் மனசுக்குள்ளார நிறைய விஷயங்கள் புத்தி தடுமாற்றத்தோடு இருந்தீங்க. அந்த தடுமாற்றத்துக்குடைய ஒரு எண்ணத்தோடு சின்ன பயத்தையும் கொடுப்பார். அந்த பயத்தினால் சில பொருள் சேதம் வரும். கொஞ்சம் கவனத்துடன் இந்த மாதத்தை ஹேண்டில் பண்ண வேண்டும் என்கிற ஒரு குறிப்பையும் மனதில் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.